வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல முன்னாள் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் ஹை கமிஷனர் அப்துல் பாசித் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட தற்போது ஒரு வலிமையான விமானப்படையா இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்திய விமானப்படை உண்மையாகவே பாகிஸ்தான் விமானப்படையை விட பலம் குறைந்த விமானப்படையா அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்துல் பாசித் பாகிஸ்தான் விமானப்படையில 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இணைக்கப்பட்டால் இந்திய விமானப்படையால பாகிஸ்தான் விமானப்படை கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் விமானப்படை உண்மையாகவே இந்திய விமானப்படையை விட ஒரு வலிமையான விமானப்படையா? தற்போதைய நிலையில இரு விமானப்படைகளோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து இறுதியா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அவரோட வருகையின் போது இந்திய விமானப்படையோட தலையெழுத்தவே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் குறித்து இந்தியா மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன ஒப்பந்தம், எப்படி இந்திய விமானப்படையோட தலையெழுத்தவே அது மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுக்கான முன்னாள் பாகிஸ்தான் ஹை கமிஷனர் அப்துல் பாசித் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் ரொம்ப போல்டா பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட ஒரு வலிமையான விமானப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில பாகிஸ்தான் விமானப்படைக்கு தான் இந்திய விமானப்படையை விட வலிமை ஜாஸ்தியா இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல பாகிஸ்தான் விமானப்படை சீனாவிடமிருந்து J-35A 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் துருக்கியிடமிருந்து கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கி தங்கள் படையில் இணைச்சா இந்திய விமானப்படையால பாகிஸ்தான் விமானப்படையை நெருங்க கூட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தற்போதைய நிலையில இந்திய விமானப்படை எண்ணிக்கையில வேணா அதிக விமானம் கொண்ட விமானப்படையா இருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் விமானப்படை அதிக தரம் வாய்ந்த விமானங்களை கொண்ட விமானப்படையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தங்களோட விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான அப்கிரேடுகளை செஞ்சிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் விமானப்படையை நவீனப்படுத்தும் விஷயத்துல பாகிஸ்தான் இந்திய விமானப்படையை மேட்ச் செய்யுமாறு திட்டங்களை செயல்படுத்தல. இந்திய விமானப்படையை முந்தும் வகையில பல திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல சீனாவிடமிருந்து J-35A 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை பாகிஸ்தான் விமானப்படை வாங்கினா அது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. J-35 விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி, ஏவியானிக் இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டி, அந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் போன்ற பல விஷயங்கள் மூலமா பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட சுப்பீரியரா இந்த பிராந்தியத்துல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. J-35A விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையில இணைக்கப்படுவது வெறுமன இந்தியாவை மனதில் வைத்து மட்டும் செய்யப்படும் விஷயம் கிடையாது. இந்த பிராந்தியத்துல இருக்க அனைத்து எதிரிகளையும் கவுண்டர் செய்வதற்காக தான் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-35A விமானங்களை வாங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஃபியூச்சர்ல துருக்கியிடமிருந்து கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் சீனாவிடமிருந்து வாங்கிய J-35A விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மற்றும் மல்டி ரோல் கேப்பபிலிட்டி இருக்குது. இதனால J-35A மற்றும் கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் வரும் காலத்துல பாகிஸ்தான் விமானப்படையோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டுகளா செயல்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விமானங்களும் பாகிஸ்தான் விமானப்படையில இணைக்கப்பட்டால் பாகிஸ்தான் விமானப்படையோட வலிமை இந்தியாவை விட பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்துல் பாசித் இந்திய விமானப்படை தன்னோட விமானப்படையை நவீனப்படுத்தும் விஷயத்துல மந்தமா செயல்பட்டு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு 5th
5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தன் படையில் இணைப்பதற்கு ஆம்கா விமான திட்டத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆம்கா ப்ராஜெக்ட் மூலமா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து படையில் இணைப்பதற்கு இந்தியாவுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மிலிட்டரி டெக்னாலஜிகளை பொறுத்தமட்டில் டைம் தான் ரொம்பவும் முக்கியமானது. இந்தியா ஆம்கா விமானங்களை தயாரித்து இந்திய விமானப்படையில் இணைப்பதற்குள் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கிய J-35A மற்றும் துருக்கியிடம் இருந்து வாங்கிய கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை அதிக எண்ணிக்கையில தங்கள் விமானப்படையில் இணைச்சிருப்பாங்க. இதனால குறைந்தது 10 வருடங்கள் பாகிஸ்தான் விமானப்படை இந்த பிராந்தியத்துல ஒரு வலிமையான விமானப்படையா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. J-35A மற்றும் துருக்கியோட கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸையே மாற்றி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பாகிஸ்தானுடைய முன்னாள் ஹை கமிஷனர் அப்துல் பாசித் சொல்வது போன்று பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட தற்போதைய நிலையில ஒரு வலிமையான விமானப்படையா அப்படிங்கறத பார்க்கலாம். 2025 வருடம் குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங்கின் படி இந்திய விமானப்படை உலகின் 4வது வலிமையான விமானப்படையா இருக்குது. ஆனா பாகிஸ்தான் விமானப்படை உலகின் 7வது வலிமையான விமானப்படையா இருக்குது. இந்திய விமானப்படையில மொத்தமா 2229 விமானங்கள் இருக்குது. அதுவே பாகிஸ்தான் விமானப்படையில 1399 விமானங்கள் இருக்குது. ஃபைட்டர் ஏர்கிராப்ட்களை பொறுத்தமட்டில் 513 விமானங்கள் இந்திய விமானப்படையில இருக்குது. அதுவே பாகிஸ்தான் விமானப்படையில 328 ஃபைட்டர் ஏர்கிராப்ட்கள் இருக்குது. இந்திய விமானப்படையில அதிக எண்ணிக்கையில ரஷ்ய தயாரிப்பு Su-30 MKI, ரஃபேல், தேஜஸ், MiG-29, மிராஜ் 2000, MiG-21 போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்குது. அதுவே பாகிஸ்தான் விமானப்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்க தயாரிப்பு F-16, சீனா பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பு விமானமான J-17, சீனாவின் J-10C போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்குது. இதுல அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை தவிர சீனாவின் J-10C மற்றும் JF-17 விமானங்களோட செயல்திறன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு பல செய்திகள் வெளிவந்திருக்கு. சீனா J-17 விமானங்களை சமீபத்துல நைஜீரியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அந்த நாடுகள் இந்த விமானத்துல ஏற்பட்ட பல கோளாறுகள் காரணமா விமானத்தை இயக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்திய விமானப்படையோட பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானமா Su-30 MKI விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானங்கள் உலகின் தலை சிறந்த விமானங்கள்ல ஒன்று. அடுத்து பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில இருக்குது. இந்த விமானங்களும் உலகில் நடந்த பல யுத்த களங்கள்ல வெற்றிகரமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஃபைட்டர் ஏர்கிராப்ட்களை பொறுத்தமட்டில் இந்திய விமானப்படைக்கு பாகிஸ்தான் விமானப்படையை விட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து டெடிகேட்டடா தாக்குதல் நடத்துவதற்கு 130 விமானங்களை இந்தியா வச்சிருக்காங்க. அதுவே பாகிஸ்தான் விமானப்படை 90 விமானங்களை வச்சிருக்காங்க. வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு 270 டிரான்ஸ்போர்ட் விமானங்களை இந்தியா வச்சிருக்காங்க. பாகிஸ்தானிடம் 64 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் இருக்குது. ஸ்பெஷல் மிஷனுக்காக பயன்படுத்தப்படும் விமானங்கள் இந்தியாவிடம் 74 விமானங்கள் இருக்குது. பாகிஸ்தானிடம் 27 விமானங்கள் இருக்குது. நடுவானில் எரிபொருள் நிரப்பக்கூடிய ஏரியல் டேங்கர் விமானங்கள் இந்தியாவிடம் 6 இருக்குது. பாகிஸ்தானிடம் 4 விமானங்கள் இருக்குது. இந்திய விமானப்படையில 899 ஹெலிகாப்டர்கள் இருக்குது. பாகிஸ்தான் விமானப்படையில 373 ஹெலிகாப்டர்கள் இருக்குது. தாக்குதல் நடத்த ஹெலிகாப்டர்களை பொறுத்தமட்டில் இந்திய விமானப்படையில 80 ஹெலிகாப்டர்கள் இருக்குது. பாகிஸ்தான் விமானப்படையில 57 ஹெலிகாப்டர்கள் தான் இருக்குது. இப்படி அனைத்து விஷயங்கள்லயும் பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட பின்தங்கிதான் இருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய முன்னாள் ஹை கமிஷனர் பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட வலிமையான விமானப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்குமே தெரியும் இந்திய விமானப்படை உலகின் தலை சிறந்த விமானப்படைகள்ல ஒன்று அப்படின்னு. இந்திய விமானப்படை வலிமையா இருக்கிறதுனாலதான் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து J-35 மற்றும் துருக்கியிடம் இருந்து கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்கி
தங்களோட விமானப்படையை வலிமைப்படுத்த முயல்றாங்க. அதனால பாகிஸ்தான் விமானப்படையை விட இந்திய விமானப்படை இந்த பிராந்தியத்துல தற்போதைய நிலையில ஒரு வலிமையான விமானப்படையா இருக்குது. இந்த விஷயத்தை சகித்து கொள்ள முடியாத பாகிஸ்தான் அதிகாரிகள் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல இந்தியா சரியான முடிவு எடுக்கலன்னா பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை நம்மளால மறுக்க முடியாது. அதனால இந்தியா தன்னுடைய ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டை வேகப்படுத்தணும். அதே வேளையில ஆம்கா விமானங்கள் முழுமையா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுவதற்கு முன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை அமெரிக்கா இல்லனா ரஷ்யாவிடமிருந்து வாங்கி விமானப்படையில் இணைக்கணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்று பிரசிடென்டா ஆக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற ஓரிரு மாதங்கள்ல சீனா மற்றும் இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வர இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீபத்துல இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது டொனால்ட் ட்ரம்போட இந்திய வருகை குறித்து பேசப்பட்டதா சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்போட இந்திய வருகையின் போது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட இந்திய வருகையின் போது இந்திய விமானப்படைக்கு F-35 விமானங்களை விற்பனை செய்வது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் போன முறை ஆட்சியில இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு F-35 விமானங்களை விற்பனை செய்வதற்கு முயற்சி செஞ்சாரு. ஆனா அப்பொழுது அது நடக்கல. தற்போது ஆட்சிக்கு வந்த உடனே இந்தியாவுக்கு F-35 விமானங்களை விற்பனை செய்வது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரு. அதனால என்ன பொறுத்தமட்டில் இந்தியா அமெரிக்காவோட F-35 ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்பு இருந்த ஜோ பைடன் அரசாங்கத்தை விட டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் இந்தியாவுக்கு ஆதரவா செயல்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK-1A விமானங்களுக்கு தேவையான இன்ஜினை சப்ளை செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்போட இந்த சுற்றுப்பயணத்தின் போது பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டொனால்ட் ட்ரம்போட இந்த இந்திய சுற்றுப்பயணம் இந்திய விமானப்படையோட தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சுற்றுப்பயணமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட இந்த சுற்றுப்பயணத்தின் போது பேசப்படுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.